தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படின்னு விஜய் பேசினார். ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்லி ஓப்பனாக அவர் டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகும் கூட கிட்டத்தட்ட அந்த மாநாடு முடிந்து ஒரு வருடத்திற்கு மேலாகிறது. கட்சியில் கூட்டமாக வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் சேர்ந்திருப்பாங்க, வேறு கட்சி கூட்டணிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது தலைகீழாக மாறி இதுவரைக்கும் விஜய்க்கு எந்த கட்சியோடும், விஜய் தாவேக்காவோடு எந்த கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை. அதேபோல் முதல் மாநாட்டில் இருந்த பல நிர்வாகிகள் இன்று வெளியேறி இருக்கிறார்கள். தாவக்காவை விட்டு வெளியேறி பல்வேறு கட்சிகளுக்கு போயிருக்காங்க. சில பேர் வந்து வெளியிலேயும் போயிட்டாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இரண்டாவது மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் அருந்து விழுந்து ஒரு இனோவா கார் அப்பளமாக நொறுங்கிய காட்சியை பார்த்தோம். அந்த கூட்டத்தை உள்ள வரக்கூடிய அந்த கிரில் கேட்ல வந்து கிரீஸ் தரவர் காட்சிகள் வந்து உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசியல் படுத்தாத ஒரு கூட்டத்தை விஜய் கையாண்டு கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு விஜய் பார்க்கறதுக்காக முண்டியடித்து கொண்டு வரக்கூடிய கூட்டம், விஜயை பார்ப்பதற்காக மரத்திலிருந்து தவி குதிக்கக்கூடிய ஒரு கூட்டம், நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ ஆனால் என்ன ஆகும்? கொள்கை தலைவர் நீங்க சொல்றீங்க, பெரியார் கருத்துக்களை அந்த தொண்டர்கள்ட்ட போய் சொல்லிருக்கீங்களா? பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதா தொண்டர்களுக்கு தெரியுமா? பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, மூடப்பழக்கத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, சாதிக்கு எதிராக பேசியிருக்காரு, மதத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து உங்களை பின்னாடி வரக்கூடிய அந்த நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நீங்க நடத்திருக்கீங்க? எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்திருக்கீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய உங்க நிலைப்பாடு என்ன? வணக்கம். இன்னைக்கு விஜயினுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில் மிக கோலாகலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். நேற்றிருந்து அதே தான் செய்தியாக எல்லா இடங்களிலும் போயிட்டு இருக்கு. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு தொடங்கினார். அந்த முதல் மாநாட்டில் அவர் வந்து பேசிய விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஆட்சியில் பங்கு, நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படின்னு விஜய் பேசினார். ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்லி ஓப்பனாக அவர் டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகும் கூட கிட்டத்தட்ட அந்த மாநாடு முடிந்து ஒரு வருடத்திற்கு மேலாகிறது. கட்சியில் கூட்டமாக வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் சேர்ந்திருப்பாங்க, வேறு கட்சி கூட்டணிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது தலைகீழாக மாறி இதுவரைக்கும் விஜய்க்கு எந்த கட்சியோடும், விஜய் தாவேக்காவோடு எந்த கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை. அவர் ஓப்பனாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறார். ஆட்சியில் பங்குன்னு சொல்லியும் கூட அவரை நம்பி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராமல் விஜயை தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதேபோல் முதல் மாநாட்டில் இருந்த பல நிர்வாகிகள் இன்று வெளியேறி இருக்கிறார்கள். தாவக்காவை விட்டு வெளியேறி பல்வேறு கட்சிகளுக்கு போயிருக்காங்க. சில பேர் வந்து வெளியிலேயும் போயிட்டாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இரண்டாவது மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர், அந்த விஜய் நடிகர் அப்படிங்கிற நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி தொடங்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு வெளிச்சம், ஊடக வெளிச்சம் வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கண்டிப்பாக இருக்கும். இப்போ மன்சூர் அலிகான் வந்து ஒரு தேர்தலில் நின்னார். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எத்தனையோ வேட்பாளர்கள் சுயேட்சையாக நின்றுருக்காங்க. மன்சூர் அலிகான் சுயேட்சையாக ஒரு வேட்பாளராக அவர் போட்டி போடுகிற பொழுது அவருக்கு கூடுதலான சில வெளிச்சம் கிடைக்கும், மீடியா வெளிச்சம். மன்சூர் அலிகான் போவார், பரோட்டா போடுவார், டீ போடுவார், சைக்கிள் ஓட்டிகிட்டு போவார். அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அவர் மீது ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அவர் போகிற இடங்களில் கூட்டம் சேரும், மக்கள் அவரை பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. அதனால் அவர் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஏறக்குறைய விஜயும் அந்த கேட்டகரி தான். நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற பொழுது ஒரு உச்ச நட்சத்திர நடிகர், சினிமாவில் ஒரு உச்ச இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிற பொழுது இந்த ஊடக வெளிச்சம், போகிற இடங்களில் மக்கள் கூட்டுவது, ரசிகர்கள் தேடுவது. விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் கூட்டம் இருக்குது. ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலே ஏகப்பட்ட பேர் கூட்டம் சேர்ந்துறாங்க. விஜயை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு. இது ஏர்போர்ட்டில் போய் இறங்கினா அங்கேயும் கூட்டம் சேர்ந்துடுறாங்க. அப்போ நடிகரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம். நீ காலையில் கூட தொலைக்காட்சியில் ஃபுல்லாக எல்லாம் தான் போட்டுருக்காங்க. அவர்களை வந்து நாங்கள் ஒருத்தவங்களாம் சொல்கிறாங்க, குடும்பத்தோடு நாங்கள் வர்றோம், குடும்பத்தோடு வந்து நாங்கள் வந்து படத்தை குடும்பத்தோடு தான் பார்ப்போம், இப்போயும் நாங்கள் குடும்பத்தோடு தான் பார்க்க வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னமும் அவர்கள் வந்து விஜயை ஒரு நடிகராக பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடியிருக்கு, ஒரு ரசிகர்கள் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது உண்மை. ஆனால் அதையுமே இவங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேற்றிருந்து பார்த்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் அருந்து விழுந்து ஒரு இனோவா கார் அப்பளமாக நொறுங்கிய காட்சியை பார்த்தோம். அந்த கூட்டத்தை உள்ள வரக்கூடிய அந்த கிரில் கேட்டில் வந்து கிரீஸ் தரவர் காட்சிகள் வந்து
உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு அனில் அப்படின்ற ஒரு பேர் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த கிரீஸ் தலைவரப்ப சமூக வலைத்தளங்கள் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை கிண்டலும் கேலியுமா ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 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 பொட்ட வெளியில் வந்து பொட்டக்காட்டில் வந்து ஒரு மேடை அமைச்சிருக்கிறாங்க. மற்றபடி இது வரக்கூடிய தொண்டர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் போட்டிருக்காங்களோ ஒழிய அது ப்ராப்பரான ஒரு வெயிலுக்கு மேலே ஒரு ஷெட்டோ ஒரு ஷாமியானாவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. மற்றபடி இந்த உணவு தண்ணீர் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாலும் கூட அது போதிய வசதி இல்லை அப்படின்றாங்க. வெளியூர்கள்லேருந்து வந்தவங்க காலையிலேயே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லை, ஒதுங்குவதற்கு இடம் இல்லை, சேர தூக்கி தலையில் வச்சுருக்கிறாங்க. ஓரமாக போய் ஒதுங்க இடம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அவதிக்கு ஆளாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு அரசியல் படுத்தாத ஒரு கூட்டத்தை விஜய் கையாண்டு கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இன்றைக்கி விஜய் பார்க்குறதுக்காக முண்டியடித்து கொண்டு வரக்கூடிய கூட்டம், விஜயை பார்ப்பதற்காக மரத்திலிருந்து தவி குதிக்கக்கூடிய ஒரு கூட்டம், நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று நம்ம விஜயை நம்ம குறைத்து மதிப்பில்லை. விஜய்ங்கிற ஒரு நடிகர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. அவரை நீங்கள் அந்த வரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் எப்படி அரசியல் படுத்துறீங்க, எப்படி பக்குவப்படுத்துறீங்க, எப்படி அரசியலை பார்க்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அது செய்யலையே. இப்போ எம்ஜிஆரை மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம் 77 67 அப்படின்னு நீங்கள் ரைமிங்கில் சொல்லிகிட்டே இருக்குங்க. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார் 77 67, அண்ணா ஆட்சியை பிடிச்சார், அந்த ரைமிங்கில் சொல்கிறீங்க. அண்ணா கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளும் ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறார், தமிழ் சம்பந்தமான விஷயங்களை கையில் எடுக்கிறார், தொடர்ந்து பிரச்சாரம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு பெரும் இளைஞர்களை அரசியல் படுத்தினார், படிக்க சொன்னார், ஒரு பக்குவப்படுத்தினார். ஒரு படித்த கூட்டம், அறிவார்ந்த கூட்டத்தை அண்ணா சேர்த்து கொண்டு தான் அண்ணா ஆட்சி அமைச்சார். அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சொல்கிறீங்க 77 71. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கிற பொழுது அவருடைய அந்த சினிமா வெளிச்சம் அங்கே பயன்பட்டது. அங்கே மிகப்பெரிய ரோல் எம்ஜிஆர் பண்ணார். அப்போ எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தொடர்ந்து அரசியல் பயணத்துக்கு பிறகு தான் அவர் 77 ஆட்சி, 71 கட்சி ஆரம்பிக்கிறார், 77 ஆட்சியை பிடிக்கிறார். அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு நீண்ட அரசியல் பயணம் இருக்குது. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் அவர்கள் ரசிகர்களாக இருக்கிற பொழுதே அவர்களை நீங்கள் ஏதாவது அரசியல் படுத்திருக்கீங்களா? இப்போ எம்ஜிஆர் நீங்கள் ரோல் மாடலாக சொல்கிறீங்கன்னா, எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் புகைப்பிடிப்பது போலவோ இல்லை மது அருந்துவது போலையோ எந்த காட்சிகளையும் நடிக்க மாட்டார். பெண்களிடம் மரியாதையாக நடந்துக்கணும், தாய்மார்கள்ட்ட மரியாதை நடந்துக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும், வயதானவர்களுக்கு உதவி பண்ணணும், புகைப்பிடிக்கக்கூடாது, மது பழக்கத்துக்கு கூடாது அப்படிங்கிறத ஒரு ரோல் மாடலாகவே அப்போ தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்கள் மூலியமாக ஒரு கருத்துக்களை சொல்கிறார். ஒரு மானசீக நடிகரை ஃபாலோ பண்ணுறவங்க, இப்போ விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க? விஜய் மாதிரி காப்பு போட்டுக்கிறாங்க, விஜய் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரில் தாடி வச்சுக்கிறாங்க, விஜய் மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாங்க. அப்போ ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த நடிகர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறப்ப அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை எம்ஜிஆர் சரியாக செஞ்சார். தன்னுடைய நடிகர் ரசிகர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வேலையை எம்ஜிஆர் செஞ்சார். புகைப்பிடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, தவறான வழிகளுக்கு போகக்கூடாது, உழைக்கணும், உடம்பை கட்டுமஸ்தாக வச்சுக்கணும் அப்படிம்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா முந்தைய காலங்களில் எல்லா உடற்பயிற்சி ஜிம்முலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ஃபோட்டோ இருக்கும், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கையை மடிச்சு விட்டு இருப்பாங்க, அதே மாதிரி மீசையை வரைஞ்சிருப்பாங்க, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி கர்லிங்கர் வச்சுக்கிடுவாங்க. அது ரோல் மாடலாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களை பக்குவப்படுத்தினார். அந்த மன்றம், எம்ஜிஆர் மன்றம் திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய அளவு உதவி செஞ்சு வேலை பார்த்தாங்க. அந்த அனுபவம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படியே பயன்பட்டது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது மொத்தமாக அந்த அனுபவம் அப்படியே அந்த தொண்டர்களுக்கும் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளுக்கும் எம்ஜிஆருக்கும் அப்படியே பயன்பட்டது. அதனால் எம்ஜிஆர் 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார். இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார். அப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 வருடம் உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் நல்வழிப்படுத்துறீங்க, அரசியல் படுத்துறீங்க, அரசியலை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு வந்துருக்கு. சரி, சில திரைப்படங்களின் வாயிலாக ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லலை. இப்போ கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு. அவரிடம் பெரியாரை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா? அவங்க கொள்கை தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க. பெரியார் கருத்துக்களை அந்த தொண்டர்கள்ட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதா தொண்டர்களுக்கு தெரியுமா? பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, மூடப்பழக்கத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, சாதிக்கு எதிராக பேசியிருக்கிறார், மதத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் உங்களை பின்னாடி வரக்கூடிய அந்த நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றார். அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே இன்றைக்கி ஆபத்தாக இருக்குது. அம்பேத்கர் எழுதி வைத்த அந்த ஐபிசிங்கிற பேர் இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஏகப்பட்ட மத்திய அரசு இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க சிக்கல். அப்போ இதையெல்லாம் அரசியல் படுத்தாமல் அந்த வெறுமனையுமே ராவாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை
உங்களுடைய சுயலாபத்திற்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்துறீங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கி நீங்கள் பாஜகவை மட்டும் நீங்கள் எதிர்க்காமல் மீதி எல்லா கட்சியும் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது உங்கள் கணக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து தான் ஆட்சி பண்ணுறோம், ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. வாதத்தை வைத்தாலும் கூட இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் பெரும்பாலான மாநிலங்களுக்கு போயிடுச்சு. தமிழ்நாடு சில விஷயங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அதுக்கு வலு சேர்க்க மாதிரி குரல் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்றீங்க. அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நீங்கள் நடத்திருக்கீங்க, எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆருடைய நிலைப்பாடு என்ன? பீகாரில் 1 கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறாங்கிறது, அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, எம்எல்ஏ எம்பிகளை தண்டிக்கணும் அப்படின்னு. அதில் உங்களுக்கு ஆதரவாக இல்லையா? 30 நாள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவர் பதவி போயிருங்கிற ஒரு ஆபத்தான ஒரு சட்டம் எதிர்க்கட்சிகளை வளைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி உங்களுக்கு ஆதரவு சொல்லுங்கள், எதிர்ப்பு சொல்லுங்கள், எதுவுமே சொல்ல. நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் நான் பேச மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் பேச மாட்டேன், தமிழ் மொழிக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் பேச மாட்டேன், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்குது அதை பற்றி பேச மாட்டேன், நம்ம கல்விக்கு வரக்கூடிய நிதி நிற்கப்பாட்டியிருக்காங்க அதை பற்றி பேச மாட்டேன், ஆனால் திமுகவை மட்டும் எதிர்ப்பேன், அதிமுகவை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து மட்டும் அரசியல் பண்ணுவதற்கு நிறைய கட்சி இருக்குது. நீங்கள் எதுக்கு? ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் கட்சி ஆரம்பித்து பரபரப்பாக இருந்த நடிகர்களில் வந்து விஜயகாந்த். ஆனால் விஜயகாந்த் ஒரு தனித்துவத்தோடு இருந்தார். 2 கட்சிகளுக்கும் மாற்று நான் என்றார். அதிமுக திமுகவுக்கு நான் தான் மாற்று, ஆனால் மக்களோடையும் கடவுளோடு தான் கூட்டணி, இன்னும் யாரோடும் கூட்டணி இல்லைன்னார். அதனால தான் அவர் முதல் தேர்தலையே 8% வாக்கு வாங்கினார். விருதாச்சலத்தில் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சார், தனியாக நின்று ஜெயிச்சார். அதற்கு பிறகு அவர் கூட்டணிக்கு போனார். அதற்கு பிறகு அவருக்கு வேறு வேறு முடிவுகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடுனா தனித்து அடையாளப்படுத்தப்பட்டார். நீங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு பேசுகிறீங்க, ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறீங்க, பிஜேபியை எதிர்க்கிறது இல்லை, இங்கே வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் மேலோங்கி இருக்குது, மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் பேசுகிறதில்ல, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டத்தை அரசியல்படுத்தலை, உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பெருசாக அரசியல் தெரியல, ஒரு மாநாடே 1000 குழப்பங்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இத்தனை குழப்பத்திற்கு மத்தியில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். விஜயினுடைய இந்த அரசியல் பயணம்ங்கிறது ஒரு நாள் விட்டில் பூச்சி மாதிரி தான், ஒரு நாள் வந்து கூடி களையும். இவர் அந்த களத்தில் பிரச்சனைகளை தாங்குவாரா அப்படிங்கிறது தெரியல. 2026 தேர்தலில் அவருக்கு தோல்வி அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த கட்சியை இவர் எப்படி கொண்டு போவார், எது வரைக்கும் கொண்டு செல்வாருங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பில் அதை நடித்த மமிதா பைஜு அப்படிங்கிற நடிகைகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல் முடிவு எனக்கு வேறு மாதிரி வந்துச்சுன்னா திருப்பி நடிக்க வந்துடுவேன் அப்படிங்கிறார். விஜயே அந்த மாதிரி தானே ஒரு நிலைமையில் இருக்கிறார். இப்போ இன்றைக்கி வந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து ரசிகர் கூட்டம், ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்திருக்கு. விஜயை பார்ப்பதற்கான பொதுமக்கள் ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கு. இது கண்டிப்பாக வாக்குகளாக மாறாது. மதுரை மாதிரியான இடங்களில் நீங்கள் ஒரு சின்ன நடிகர்கள் போயின்னா கூட பெரிய கூட்டம் சேரும். ஏன்னா மதுரையை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. அப்படிங்கும் போது அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டங்களாக வாக்குகளாக மாறாதுங்கிறது வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் மிக தெள்ள தெளிவாக தெரியும்.